ஸோ என்னோட பேர் பாலசுப்ரமணியன் எஸ்எம். நான் 1997லேருந்து 2000 வரை சரஸ்வதி நாராயணன் காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன். ஸோ இந்த காலேஜ் வந்து எனக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனில் வந்த எல்லாத்துக்குமே இந்த காலேஜ் வந்து ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்திருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த காலேஜ் நமக்காக நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கு. நல்ல காத்தோட்டமான வகுப்பறைகள், நிறைய மரங்கள், இயற்கையான சுற்றுச்சூழல், சிறந்த நூலகத்தை கொடுத்துருக்கு, நல்ல ஆசிரியர்களை கொடுத்துருக்கு, நல்ல மாணவர்களை கொடுத்துருக்கு. கல்வி மட்டும் இல்லாமல் கல்வியோடு சேர்ந்து நல்ல ஒழுக்கத்தையும் நமக்கு கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட இந்த கல்லூரியில் படித்தது எங்களுக்கெலாம் ரொம்ப ஒரு பெருமையான விஷயமாக நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கிராண்டான சில்வர் ஜூப்ளி அலுமினி மீட் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் நம்ம கல்லூரி முதல்வர் முன்னாடியும் நம்ம ஆசிரியர்களுக்கு முன்னாடியும் இது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ 25 வருஷம் கழித்து நண்பர்கள் எல்லாமே ஒரே மேடையில் சந்திக்கிறோம். அது உண்மையிலே எங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி. சரி, நல்ல நண்பர்களையும் நல்ல கல்வியையும் கொடுத்த இந்த கல்லூரிக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நல்ல கல்வியை மட்டும் இல்லை, எங்களை ஒரு நல்ல சமூக அக்கறை உள்ள மனிதர்களாகவும் மாற்றிருக்கு இந்த கல்லூரி. ஸோ அதனால தான் நாங்கள் எல்லாமே இன்றைக்கி ஒன்றா கூடி இந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்திட்டு வரோம். ஸோ அப்படிப்பட்ட இந்த கல்லூரியில் படித்த காரணத்தினால நான், எனது நண்பர்கள் மணிகண்டன், சுரேஷ் ஆகிய 3 பேர் சேர்ந்து மதுரையில் ஐடி ஃப்ளெக்ஸ் சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் கம்பெனியை ஒன்று கடந்த ஒரு 18 வருஷமாக நடத்திட்டு வரோம். ஸோ எங்கள் கம்பெனி மூலம் நாங்கள் நிறையா சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம், வெப்சைட்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம், மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வெளிநாட்டில் இருக்க எங்கள் கஸ்டமர்ஸ் அந்த சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் யாரை வச்சு டெவலப் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, படித்து முடிச்சுட்டு புதுசாக வர மாணவர்களுக்கு சாஃப்ட்வேர் ட்ரைனிங் கொடுத்து அவங்க முழுமையாக தேர்ச்சி அடைஞ்ச பிறகு அவங்கள வச்சு இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய நண்பர்கள் சுரேஷ் மற்றும் மணிகண்டன் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு பக்கபலமாக இருந்த, அடித்தளமாக இருந்த இந்த கல்லூரிக்கும் எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த தருணத்தில் இன்னொரு நண்பருக்கும் என்னோடய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். அப்படி படிச்சுட்டு வேலைக்காக தேடிக்கிட்டு இருந்தப்போ எனக்கு .com இன்ஃபோவே அப்படிங்கிற கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி அது. ஸோ அங்கே வந்து எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. ஸோ அங்கே இருந்தால் என்னோடய கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த நண்பரோட பேர் திரு வெங்கடேஷ் பாபு அவர்கள். ஸோ இந்த தருணத்தை பயன்படுத்தி அவருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை கல்லூரி நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதனால் எனக்கு 2 விருப்பம் இருக்குது. ஒன்று, நம்மளுடைய இந்த சந்திப்பு வந்து இன்றைக்கோட முடிஞ்சிடக்கூடாது, மேலும் தொடரணும். நம்மளோட பயணம் வந்து மேலும் தொடரணும். இன்றைக்கி 25 எப்படி கொண்டாடணுமோ அதே மாதிரி 50வது ஆண்டு விழாவை கொண்டாடணுங்கிறது என்னோடய ஒரு விருப்பம். என்னோடய 2வது விருப்பம் என்ன அப்படின்னா, நம்ம காலேஜில் ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் சில ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஸோ நம்ம நண்பர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு ஃபண்டை ரைஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் கட்டலாம். ஸோ நமக்கும் நம்ம கல்லூரிக்குமான அந்த நெருக்கத்தை நம்ம இன்னும் அதிகரிக்கணும். ஸோ அதுதான் என்னோடய 2 விருப்பம். ஸோ இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறதுக்கு அனுமதி கொடுத்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பெருமைப்படுத்தின எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி காட்டிய அன்பு நண்பர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.